அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார். வைகாசி மாத ராசி பலன் 2024. வைகாசி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன் இப்பொழுது பார்ப்போம். சூரியன் மேஷம் ராசியில் இருந்து ரிஷபம் ராசிக்கு போகக்கூடிய நிகழ்வு, அதாவது மேஷம் ராசியில் இருந்த சூரியன் ரிஷபம் ராசிக்கு சென்றடையும் நேரம் வைகாசி மாதம் பிறக்குதுங்க. ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி ரிஷபம் அன்னைக்கு சூரிய பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபத்துக்கு போகிறாரு. அப்பொழுது வைகாசி மாதம் பிறக்குது. ஏற்கனவே குரு பயிற்சி மற்றும் சூரியனுடைய மேஷ ராசி இடப்பெயர்வு போன்ற விஷயங்களில் என்னென்ன பலன்கள் கிடைச்சோம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். அதே போல் இப்பொழுது வைகாசி மாத ராசி பலன்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பொதுவான ஜெனரல் ப்ரெடிக்ஷன் பார்ப்போம். நம்மளுடைய நேயர்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட் கொடுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க இந்த பதிவிற்கு செல்லலாம். வைகாசி மாதம் 2024 விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு, விருச்சிக ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போங்க. இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் செவ்வாய் மற்றும் புதன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நன்மைகளை, உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை எடுத்து சொல்வதாகட்டும், எடுத்து தருவதாகட்டும், செஞ்ச விஷயங்களை மறுபடியும் ரிப்பீட் பண்ணி பார்க்குறதாகட்டும், எல்லாமே நன்மைகளாகவே முடியும். எடுத்துக்கொண்ட காரியங்கள் வெற்றிகரமாக நடந்து முடியும். அரசு வழியில் நீங்கள் கேட்ட காரியங்கள், செய்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக மாறும். அதே போல் குடும்பத்தில் தாய்வழி உறவினர்கள் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு நன்மைகள் ஏற்படும். ரொம்ப தூரத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்த்திருந்த சுப செய்திகள், தொலைதூரத்திலிருந்து எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகள் இந்த மாதம் கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. கணவன் மனைவியிடையே சின்ன டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது சட்டுன்னு உடனே நீங்கிவிடும். ஒருவருக்கொருவர் கொஞ்சம் பரஸ்பரம் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக நீங்கள் கூடியமான வரைக்கும் பிரச்சனைகளை தவிர்த்து விடுவீங்க. சுப நிகழ்ச்சிகளில் நடைபெறுவதற்கான, வீட்டில் சுப மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மற்றும் மங்கள நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரும். சிலருக்கு மனை யோகம், வீடு வாங்கிறது, நிலம் வாங்கி வீடு கட்டுறது போன்ற முயற்சிகள் சாதகமாக முடியும். அதே போல வாழ்க்கை துணைவரின் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாகவும் விழிப்புணர்வாகவும் இருப்பது நன்மை தரும். சிலருக்கு குடும்பத்தோட கோயில் குளங்களுக்கு போகிறது, ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்கிறது, அது ரொம்ப புகழ்பெற்ற வெளி மாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறது, அங்கே போய் அந்த ஸ்தலங்களை தரிசிக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான விசா, அதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாவே இருக்குங்க. ஆனால் உங்களுடைய குழந்தைகளினால சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டி வரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யும் வேலையாட்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியான மந்த்து, மகிழ்ச்சியான மாதம்தான். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்குங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கு
அதிகரிக்கும். கோரிக்கைகள் நிறைவேறுங்க. நீங்கள் என்ன ஆப்ளிகேஷன் கேட்குறீங்களோ அது உங்களுக்கு சாதகமாக நிறைவேறுகின்ற அமைப்பு சூப்பராக இருக்க போகுது. உங்கள் கூட வேலை செய்கிறவங்க, சக ஊழியர்கள், நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. தொழில் அதிபர்கள், பிஸ்னஸ் செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க இந்த மாதத்தோட செகண்ட் ஆஃப், ஃபர்ஸ்ட் ஆஃபை விட செகண்ட் ஆஃப் அப்படிங்கிறது நல்ல சிறப்பான பலன்கள், லாபங்கள், நன்மைகள் காணப்படுகிறது. பணப்புழக்கம் அப்படிங்கிறது ஃப்ளோட் அப்படிங்கிறது, மணி ஃப்ளோட் அப்படிங்கிறது நல்லாவே இருக்குங்க. எதிர்பாராத பண வரவுடன் பண வரவு இருக்குது, பட் செலவுகளும் இருக்கு. கலைஞர்களை பொறுத்த வரைக்கும், ஆர்ட், மீடியா, திரைத்துறை இவர்களை பொறுத்தவரை சக கலைஞர்களால் உங்களுடைய கொலீக்ஸ் அந்த இருக்கிற அவங்களோட கூட இருந்த சில தொல்லைகள் நீங்கி புதிய புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு அந்த வாய்ப்புகளை தக்க வச்சுப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம். அதே போல் மேடைகளிலேறி பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு கௌரவித்து பரிசு பொருட்கள் வாங்குவது, கொடுப்பது போன்ற விஷயங்கள் நல்லாயிருக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுங்க. இது சரியா, அது சரியா, எந்த கோர்ஸ் எடுக்க, அந்த கோர்ஸ் எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி. என்ன பண்ணணும், பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் ஆலோசனை படி கேட்டு நடங்க. அது உங்களுக்கு நன்மைகளை அள்ளித்தரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நல்ல மதிப்பு, மரியாதை எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சி தரும் மாதம். அதேபோல சுய தொழில் ஈடுபடும் பெண்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். யாரை நம்பியும் ஜாமீன் கையெழுத்து, நானாச்சு அப்படிங்கிற பஞ்சாயத்து, இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஈடுபடாதீங்க. வீட்டில் நடப்பதை வெளியில் சொல்வது நல்லதல்ல. இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு ஜென்ரல் பிடிஷன், பொது பலன் தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு கணிச்சு 100% நல் பலன்கள் எடுக்க முடியும். இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன், ஜாதகம் பார்க்கணும், இந்த மந்த் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்க ஆவல் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். நன்றி.